எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். அகைன் ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன். என்னன்னு கேட்குறீங்களா? ஃபிஷ் ஃப்ரை. இதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கான மசாலாஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 or 4 ஸ்பூன்ஸ் தனி மிளகாத்தூள், அதாவது வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் ஹல்தி, மஞ்சள் தூள் அண்ட் சால்ட் அண்ட் கரம் மசாலா கொஞ்சமாக, தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனாக எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அந்த பேஸ்ட் மாதிரி ஆக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஃபிஷ்ஷோட கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும். நான் ஒரு 5 to 6 டைம்ஸ் வாஷ் பண்ணால் கூட தப்பில்லை. வாஷ் பண்ணி அந்த ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் அந்த ஃபிஷ்ஷோட தலை அண்ட் அந்த இது இருக்கும்ல டெயில் வால், அது ரெண்டுமே நான் குழம்புல போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ வெறும் பீசஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு, ஃபிஷ்ஷில் எந்த ஒரு இடத்துலையுமே விடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு, நான் கொஞ்சம் ஆயில் ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதா இருந்தால் உங்கள் இஷ்டம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் எல்லா பீசஸும் வச்சுட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரை ஆக விட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் திருப்பி விட்டு அப்போவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா பீசஸுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியான ஒரு ஸ்டெப். ஆனால் குழம்பு செய்கிறது கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் அதிகம் தான். ஸோ உங்களுக்கு இந்த மீன் குழம்பு அதுவும் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். நான் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் டிஷ்ஷஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.